எங்களோட சங்கம் இது வந்து 30 வருடமாக இந்த காணி விடுவிப்பில் நாங்கள் போராட்டம். இப்போ நிறைய 30 வருஷம் 95 நாங்கள் இந்த விளையாட பேரோட போனதுக்கு இது முடியல, கிட்டத்தட்ட பெலாலி மாதிரி தான் கலைஞ்சி. என்னுடைய ஸ்டோர் வந்து இதுதான். இதுக்கு அங்கால இருந்தது கிராமிய வங்கி. அது ஒரு பெரிய அளவில் இயங்கியது கிராமிய வங்கி. இந்த பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பக்கம் விறகுகாலை இருந்தது. அதை விட அதுக்கு முற்பகுதியில் வந்து இதுக்கு இந்த விறகுகாலைக்கு முற்பகுதியில் மண்ணெண்ணெய் குதம் ஒன்று இயங்கி வந்தது. அதுக்கு மப்பால் இதுக்கு பிற்பகுதியில் இப்போ விடுபட்ட பகுதிக்கு பேக்கரி. அந்த காலத்தில் பேக்கரி அருமையாக இருந்த காலத்தில் நாங்கள் இந்த பேக்கரி மூலமாக மக்களுக்கு குறைந்த விலையில் இந்த யூனியன் காரட்ட தலைமை காரியாலயத்தின் முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தில் வந்து பயிற்சிகளின் பொழுது துவக்க எப்படி எல்லாம் பற்றி வழிபட்டிருக்கிற போட போயிட்டு இது தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு உரித்துடைய காணி ஒன்று வந்து நேற்றைய தினம், அதாவது 10/4/2025 பின்னேரம் வந்து ஒரு 5 மணிக்கு பிறகு இராணுவத்தினர் வந்து ஃபுல்லாக வெளியேறினோம். இன்றைய தினம் வந்து அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் வந்து பொறுப்படுத்தி துப்புரவு செய்கிறதுக்கு வாரண்ட் சொல்லியிருக்கணும். இந்த இராணுவ முகாமாக இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே 95ஆம் ஆண்டு இடப்பெயர்வுக்கு பின்னர் இராணுவம் வந்து இதில் குடியிருந்தவன். இன்றைக்கு 30 வருஷ காலம் வந்து இந்த பிரதேசத்தை வந்து இராணுவத்தில் இருந்தவன். நேற்றைய தினம் பின்னேரம் வந்து இராணுவத்தினர் ஃபுல்லாக வந்து வெளியேறினோம். இந்த தினம் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், காலைக்குள் செல்லலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பிரதான வீதி. கருங்காலி வீதி. இந்த வீதிக்கு இருக்கிற இந்த பக்கத்தால் இருக்கிற வீதியில் இருந்த இராணுவ முகாம் தான் நேற்றைய தினம் விடுபட்டவை. மொத்தம் 8 பெறப்பட்டவை. அதில் அரவாசி இடம் வந்து 2018ஆம் ஆண்டே விடுவிக்கப்பட்டு விட்டது. நேற்று வந்து ஒரு பகுதி தான் விட்டவை. இப்போ மொத்தம் அவைக்கு 8 பரப்பு காணியுமே விடுபட்டிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அந்த நேர தெரிகிறதான் அந்த யூனியன் கேம்பின் இராணுவம் வெளியேறின பகுதி. ஆமி கட்டினா இருந்த மக்கள் தான் எங்களுக்கு ராஜநகரத்தில் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அரச மரம் ஒன்று நிற்கிது. இதில் வந்து புத்தரை எல்லாம் வச்சு வழிபட்டிருக்கணும் போட போயிட்டு புத்தரை எடுத்து கொண்டு போய்க்கணும். இந்த புத்தர் வச்சு வழிபட்டதுக்கான கட்டணம் மட்டும்தான் கிடக்குது. புத்தர் சிலி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் துப்புரவு பணிகள் செய்து கொண்டிருக்கணும்.
ஆ ஒரு கட்டு தான் இதுவும் கோஆபரேட்டிவ் கிடையாது. இது டைக்ராம் விடாமல் இருந்தது. நம்ம முழுமையாக விட்டால் தான் நாங்கள் ஃபோன் பண்ணுறது. இப்படியே இது ஒரு கராஜ் இருந்து இடம் இது இருக்கிற ஒரு தீட்டு ஒன்றும் இல்லை. இது இது வந்து எங்கள் தலைமைக்காரியாலேயே கட்டுற ஒபிசு இந்த இயங்குறது. நீங்கள் அடித்தபடியே இருக்கும். இல்லை இல்லை இதில் இருந்து முந்தி இருந்ததுன்னா இது ஒன்றும் இல்லை. இது இந்த கண்ணாடிகள் பார்ட்டிஷன் பண்ணது வந்து இப்போ இல்லை. கதவுகள் எல்லாம் இது எல்லாம் புதுசாக வைக்கப்பட்டது. எல்லாம் அடைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு. மேல் இது ஒன்றும் இல்லை. லெவல் சீட் இருந்ததா? இப்போ லெவல் சீட்டு ஒன்று அடித்து கிடந்தது இல்லை ஒன்று. அப்போ நான் திருப்பி இதில் மரங்கள்லாம் பற்றி கிடந்தது. ஜன்னல்லாம் இந்த கண்ணாடி இருந்ததா? இல்லை 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 அதில் கண்ணாடி இதுதான் கிடந்தது. இந்த பாதை இது இந்த பாதை வந்து அங்கே ஒன்று இருக்கிறது பெரிய ஸ்டோர் அங்கே நம்ம இயங்கினாங்க. இங்கே சகல வசதி மண்ணெண்ணெய் செட் கூட இங்கே இருக்கு. மண்ணெண்ணெய் செட்டு, பிறகு கால கிராமிய வங்கி, களஞ்சிய ஸ்டோர், இது பெரிய ஒரு எங்களோட அச்சுவேரி தலைமைக்காரியம் வெளிகிழக்கு வடபகுதி வேணாம் வச்சுருந்து தலைமைக்காரியம் 30 வருஷமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து பகுதி ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டு ஒரு ஏற்றியதுனால பிரதேச கோப்பை அவைட்டு கையளிக்கப்பட்டு பேக்கரி கட்டணம் அந்த அந்த இதுக்கு பின்னால் இதில் நாங்கள் இனி மீளா பொருட்கள் செய்கிறதுக்கு பல பொடிக்கடைக்கான எடுத்து அவன் ஒபிசு ஒரு கேரியாலையும் இயங்குறதுக்குரிய அடிப்படை வசதியை எங்களுக்கு பூரணமாக தேவை. அதுக்குரிய நீர் வசதி, டாய்லெட் வசதிகள், கேட்டோட கரண்ட் வசதிகள் சகலதும் செய்தால் தான் நாங்கள் கேரியாலை கொண்டுடலாம். அதுக்கான ஆரம்ப கட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள நிதி ஒரு பெரிய சங்கங்களுக்கு பெரிய இழப்பு. அது நாங்கள் ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ அல்லது வேறு யாருக்கோ அல்லது யாராவது அன்பளிப்பு செய்யக்கூடிய தந்தால் இதை நாங்கள் முதல்ல ஒரு பெற்று சங்கத்தை அப்படி செய்யக்கூடிய இது. இதெல்லாம் முந்தைய இருந்தது இந்த வாக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வந்து ஒரு துவக்கி எப்படி கலட்டி கூட்டுறதுன்னு சொல்லி பயிற்சி கொடுக்குற மாதிரியான படங்கள் நம்ம இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு AK-47 இருந்து அதை வந்து அப்படி கலட்டி கொடுத்துருன்னு சொல்லி நம்ம படங்கள் மூலமாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூலிகள் ஒன்றையுமே இல்லை, இந்த கூலிகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் வருங்கட்டுற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் சோளம் நட்டுருக்கு நம்மளோட இராணுவத்தில். இதில் சோளம், மிளகாய்க்கண்டு, மரவள்ளி எல்லாம் வந்து பயிர் செய்திருக்கணும். அதில் மாதுளை நிற்கிது, தென்னை ஒன்று வச்சிருக்கணும், வாழை நிற்கிது, குலை போட்டிருக்கு, நெல்லி நிற்கிது, ஒரு சுண்டங்காத்தறி மரம் ஒன்று நிற்கிது.
30-35 சோள மரம் வச்சிருக்கணும். அதை சின்ன சின்னதாக கத்தரிக்கண்டுகள் மிளகு கண்டு எல்லாம் வச்சுக்கிடாது ரைஸ் வைக்கணும். தங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பெரிய முருக்க மரம் கறிமுருங்க கொண்டு நிற்கிது. இதான் இந்த யூனியன் காரட்டை தலைமக்காரி ஆலயத்தின் முன்பக்கம். இயற்கைகள் எல்லாம் பயன்பாடு இல்லாமல் எல்லாம் முக்கி எல்லாம் பழுதா போச்சு. இதில் வந்து தமிழில் எழுதியிருக்கு காணா தருமாத்துறை 7/12/86. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொடியேற்றக்கூடிய மாதிரியான கட்டம் வந்து கட்டியிருக்கணும். பப்பாசி எல்லாம் வச்சிருக்கணும். பப்பாசி வாழை இதில் வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு வந்து கிடக்குது. தொட்டி தான் வந்து தண்ணி மிக மீன் வளர்த்துக்கலாமா இல்லாது என்ன தேவைக்கு இந்த தொட்டி கட்டியிருக்குன்னு தெரியல. ஒரு மாமரம் ஒன்று இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. நம்ம அவையல் ஏறி பாதுகாப்புக்கு நிற்கிற மாதிரிலாம் செட்டப்புகள் இருந்திருக்கு. எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும். அவையில் அந்த பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் அகற்றாமலே விட்டுட்டு போயிருக்கணும். பிரிகேட் 10 கிடக்கு, BG 10 சைபர் 2 இருக்குது. மாதுளை ஒன்று நிற்குது, பெரிய வேப்ப மரம் நிற்குது, இன்னொரு ஒன்று நிற்குது. இது சுற்றிதான் மீன் எல்லாம் நிற்குது, நிறைய மீன் நிற்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் நிற்குது. மீன் எல்லாம் கடத்திருக்க போல. இது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய காணி தான். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னரே விட்டு இது ஒரு வேறு ஒரு நிறுவனங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கணும். கராச் மாதிரி ஒண்டியாங்குது, வாகன திருத்தகம் மாதிரி ஒண்டியாங்குது. அடைப்புக்கு இங்கால தான் நேற்றைய தினம் 10/4/2025 கொடுத்துருக்கணும். இதுதான் பெரும்பாலும் இராணுவத்தினருக்கு கிச்சனாக இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். கிச்சன் தான். இந்த அடுப்புகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் கிரீம் பயன்படுத்தின பொருட்கள் தேங்காய் பால் பவுடர் அந்த அடுப்பு இருக்குது. இராணுவத்தினருக்கு கிச்சன். எப்படியோ படியில் போகலாம். எல்லாம் மாமரங்கள்லாம் நிற்கிது, விளாமரம் நிற்கிது. பெரிய ஒரு தண்ணி டேங்க் கொண்டு வச்சிருக்கோம், உடம்பு இல்லை ரப்பர் டேங்க் கொண்டு வச்சிருக்கோம். நிறைய காகங்கள் வந்துச்சு, நிறைய காகங்கள் இருக்கு. இந்த கட்டத்தில் தான் சங்கத்தின் பேக்கரியாக வந்து இயங்கினது. இதுதான் மக்களுக்கு நாங்கள் வந்து பேக்கரியை வந்து சேவை அந்த அந்த நிலையங்களை செய்கிறாங்க. இப்போ பேக்கரியெல்லாம்
பிடிக்கப்பட்ட பூரண நிலம் இல்லை. போகிற நிலையில் இருந்தது. இந்த பூரண நிலம் இல்லை. இப்போ நான் தான் இந்த கலியிலக்க வடவாதி பெண்ணவ கூட்டுறவு சங்கத்தின் பொதுமக வாழ்க்கை கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். உங்களோட பேர்? கந்தசாமி கிரிவி. 30 வருடமாக இந்த தலைமைக்காரியாரையும் காரணத்தின் இதில் இருந்தவர்கள். இதை மீட்டெடுக்கிறதுக்காக சங்கத்தின் அங்கத்தவர்கள், பணியாளர்கள், பொதுச்சபை உறுப்பினர்கள், இயக்க சபை உறுப்பினர்கள், அரச மட்ட உத்தியோகர்கள் இதுகள் பல முயற்சிகள் செய்து தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. நேற்றைய தினம்தான் எங்களுக்கு இந்த வெற்றி பூரணமாக கிடைத்தது. ஆனால் இது மழை காலம் எங்களோட இதில் இருந்த காரணத்தினரும் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அமைதியான முறையில் எந்த இதுலேயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்து இதில் விட்டு சென்றிருக்கார்கள். விடும் பொழுது கூட எங்களுக்குரிய அந்த வேலியோ இதோடோ எல்லாத்தையும் விட்டு கௌரவமாக வீட்டு துறைக்கு எல்லாத்தையும் துப்புரவு செய்து இருக்கிற இதுக்குள்ளே ஒரு பண்பான ரீதியில் எங்களை விட்டு தந்து அதை சென்றமைக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் எங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒத்துழைப்பு வழங்கிய சகலருக்கும், சகல திணைக்களங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை கூறி எல்லாம் இராணுவத்தில் ஒரு டாய்லெட் மாதிரி பாவிச்சிருக்கணும். இன்னும் ஒரு கட்டடம் மட்டும் கிடந்தது கலட்டி கொண்டு போய் போகிறாரு. நினைக்கிறேன் அவைக்கு ஒரு 1 ஊடல் மண்டபம் மாதிரி அப்படியே ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இருந்திருக்குது. ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் கிடக்கு. அப்படி மேலே காங்கிரீட் பண்ணி ஸ்க்ரூ மாதிரி இருக்கா கலட்டி கொண்டு வைக்கும் போடாது. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையால் பயன்படுத்தின இந்த பொருட்களையும் விட்டுட்டு போயிருக்கணும். பழைய டயர், சைக்கிள் சீட்டுகள், விளக்கு கொண்டு கிடக்குது. இப்போ இருக்கிறவே வேலைகள் இல்லை. இப்போ இதில் இருக்க வேலையவே ரமணன் ஆள் இருக்கு, மற்றொருத்தரும் இல்லை. எல்லாமே இல்லை, எல்லாரும் 95 பிறகு வந்தார். 95 ஆமி இல்லை பிடிச்சிட்டாங்க. இப்போ நிறைய 30 வருஷம். 95 நாங்கள் இந்த வெளியான பேரோட போனதுக்கு இது முடியல. கிட்டத்தட்ட பெலாலி மாறிட்டா. அவ்வளோ சமுத்திர சிவமணி, அச்சுவேலி தெற்கு கருங்காலி. 30 வருடமாக ஆர்மி இராணுவம் கைன் போட்டிருந்தது. நேற்று தான் இராணுவம் படிக்க இருந்தது. 30 வருடமாக கேம்பில் இருந்தது. போக்குவரத்து எல்லாம் தாளான் போய் வந்தவை எல்லாம். அதில் இருக்குது 3வது வீடு. 3வது வீடு போய் பிறகு எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. 2013. நாங்களிடம் இருந்தெல்லாம் இருந்ததுதான். எத்தனையோ வீடுகள் தாண்டி இருந்து தான் இப்போ வந்தேன்.
எத்தனையோ கடிதங்கள் எல்லாம் எழுதி கொடுத்து தான் வீடு பார்க்க விட மாட்டேன் இந்த பிள்ளைங்க வீடும் பார்த்து கொண்டு போய் வந்து கடிதங்கள் எழுதி ஆர்ப்பாட்டம் செய்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் ஆச்சு யாழ்ப்பாணம் போய் அரசு வெளியில் இங்கே பிள்ளைகள் 2-3 பேர் போய் ஆர்ப்பாட்டம் செய்துறாங்க. இனிமேல் வசந்தா எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் செய்து தான் வந்து விட்டவங்க இருந்தவை. ஓ ஓ யூனியன் தான். ஓ ஓ யூனியன் இவ்வளவும் யூனியன் தான். ஓ ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் சொல்லாம தெரியாது. நாங்கள் வாகனங்கள் வந்துடுங்க பின்னேரம் 5 மணி அளவில் வெளியேறினாங்க. ஓ ஓ ஓ ஓ கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு, சாமான்கள் எல்லாமே இருக்கு. என்னுடைய பேர் தாமரை செல்வன். நான் இந்த சங்கத்தில் நீண்ட காலமாக கடமையாற்றியவன். 1995ஆம் ஆண்டு இராணுவம் இங்கே வந்தபோது நாங்கள் இந்த சங்கத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்பட்டது. அப்போ 95ஆம் ஆண்டு சங்கத்தை விட்டு நாங்கள் போன போது இந்த கண்ணாடி இந்தியாவில் இருக்கிறது ஆஃபீஸ் அது வந்து கண்ணாடியை ஃபிட்டிங்கால் செய்யப்பட்ட மிகவும் ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருந்தது. கண்ணாடி ஃபிட்டிங்கோடு நல்ல சிறப்பான ஒரு புதிய முறையிலே அமைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு தான் ஆஃபீஸ் இயங்கி கொண்டு இருந்தது. அப்போ இராணுவம் வந்தபோது நாங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம். இங்கே இந்த இடத்துல தான் எங்களுடைய சங்கத்தின் ஸ்திரத்தன்மையை நாங்கள் அப்போது காணக்கூடிய இருந்தது. நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் பெரிய ஒரு ஸ்டோர், அதாவது வந்து தலைமை கலைஞ்சி என்னுடைய ஸ்டோர் வந்து இதுதான். இதுக்கு அங்கால இருந்தது கிராமிய வங்கி. அது ஒரு பெரிய அளவில் இயங்கியது கிராமிய வங்கி. இந்த பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பக்கம் விறகு ஆலை இருந்தது. குட்டி அளவிலான ஒரு விறகு ஆலை. இங்கே கேட்டால் தெரியும், மக்களுக்கு சேவை செய்து வந்த நாங்கள். அதை விட அதுக்கு முற்பகுதியில் வந்து இந்த விறகு ஆலைக்கு முற்பகுதியில் மண்ணெண்ணெய் குதமண்டு இயங்கி வந்தது. அதுக்கு மப்பால் இதுக்கு பிற்பகுதியில் இப்போ விடுபட்ட பகுதிக்கு பேக்கரி. அந்த காலத்தில் பேக்கரி அருமையாக இருந்த காலத்தில் நாங்கள் இந்த பேக்கரி மூலமாக மக்களுக்கு குறைந்த விலையில் பான் விநியோகம் செய்து இடம்பெயர்ந்த மக்களுக்கு மிக உன்னதமான ஒரு சேவையை எங்களோட சங்கம் ஆற்றி வந்தது. இந்த இடம் ஒரு வியாபார தளமாகத்தான் இருந்தது. இந்த தலைமை காரியாலயம் விடுபடாமல் 2018ஆம் ஆண்டு இந்த ஸ்டோர் தொடர் இது களஞ்சியம் மற்றது விறகுகால மற்றது எங்களோட கிராமிய வங்கி மண்ணெண்ணக்குதம் எல்லாம் இராணுவத்தால் விடப்பட்டது 2018ஆம் ஆண்டு. இப்போ நேற்றைய தினம் 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 எங்களோட தலைமை காரியாலயமும் பேக்கரி அமைந்த இடமும் விடுபட்டிருக்கிறது. எங்களோட காணி வந்து மொத்தமாக 8 பரப்பு. அதில் வந்து ஏற்கனவே 4 பகுதி விடப்பட்டது. இப்போது 4 பகுதி விடப்பட்டிருக்கிறது. இப்போ கவலை என்னன்னு சொன்னால் மொத்தம் 8 பரப்பும் விடுபட்டு 8 பரப்பும் இப்போது விடுபட்டு முழுமையாக எங்களுடைய கைகளை கிடைத்திருக்கிறது. இதிலே கவலைப்பட வேண்டிய விஷயம் என்றால் எங்களுடைய பணிமனை. இந்த பணிமனையை கட்டுவதற்கு அப்போது இந்த நிர்வாகம் பணியாளர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அதை கட்டினார்கள். அதில் இந்த கண்ணாடிகள் துப்புரவாகவே இல்லை. போய் பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்குது. மேலே மீண்டும் அது பொதுவோடு இயங்க வேண்டும். அதுக்கு எங்களுடைய இப்போது இந்த காணி விடுவிப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்த அனைத்து தரப்பினருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் எங்களுடைய இந்த தலைமை காரியாலயம் இயங்க வேண்டும், புதுப்பொலிவோடு இயங்க வேண்டும். அதற்கு உதவி செய்வதற்கு இப்போது இந்த விடுவிப்பதற்கு உதவி செய்தவர்கள் அனைத்து தரப்பினரும் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இது வந்து 1971ஆம் ஆண்டு இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டது. 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 1971ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்வதற்கு முன்னரே இங்கே இந்த சங்கம் இருந்தது. வேறு தலைமை பணிமனை ஒன்று இங்கே அமைச்சது வந்து 71ஆம் ஆண்டுக்கு முதல் அந்த சங்கம் வெங்காய சங்கம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் வெங்காயங்கள் தென்னிலங்கைக்கு ஏற்றின சங்கம் இந்த சங்கம். இதை அமைப்பதற்கு நான் அப்போ எனக்கு 20-21 வயது இருக்கும். மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் எங்களோட பெரியப்பா இருக்கிறார். அதில் கனவேர் இந்த பகுதியில் இல்லை அத்தனை பேரும் ஒத்துழைச்சி இந்த சங்கத்தை உருவாக்கினவர்கள். தலைமை காரியாலயம் என்றது இதுதான் தலைமை காரியாலயம். இதில் இருக்கும்போது சீரோடும் சிறப்போடும் இருந்தது. உங்களுக்கு தெரியாதப்ப எங்களோட இந்த இடம்பெயர்ந்த காலத்தில் எந்த ஒரு சங்கமும் வந்து மிகவும் கஷ்டப்பட்டது. அங்கே தென்னிலங்கை பொறுப்பை எடுத்து வர்றதுக்கு
பின்னுக்கு நின்றவர்கள். எங்களோட பணியாளர்கள் தான் துணிவாக போய் அங்கே தெரியலேங்கிறது பொருட்கள் எடுத்து வந்து இந்த பகுதி இடம்பெயர்ந்த மக்களுக்கு விநியோகித்ததுன்றதை எங்களால் நாங்கள் அதில் ஈடுபட்டபடியாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் கண்ணால் கண்டபடியாக எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே அர்ப்பணிப்பு ஒரு கடமையாற்றிய பணியாளர்கள், அவர்களை மறக்க முடியாது. அவர்களுடைய தியாகமும் அப்போது இருந்த நிர்வாகிகளுடைய அர்ப்பணிப்பு தன்மையும் தான் இந்த காணி வந்ததுக்கு அடிப்படை காரணம். இந்த காணி வந்தவர்களுக்கு கிடைத்தது மிக்க மிக்க மகிழ்ச்சி. இதற்கு மீண்டும் நான் நன்றி கூறுகிறேன். அப்படின்னா இதை எடுத்து தாரதற்கு பல தரப்பினர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக இங்கே குறிப்பிட அவ்வளவு நல்லா இல்லை, குறிப்பிட விரும்பவும் இல்லை. நிச்சயமாக அவர்களுக்கு எங்களோட மக்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராச வீதி. இந்த வீதியில் வேண்ட இந்த பணிமனையிட்ட இது 2018ஆம் ஆண்டு முன்பக்கம் விட்டாச்சு. அச்சுவேலி யாழ்ப்பாணம் பிரதான வீதி இந்த முன்பக்கம் தான் நேற்றைய தினம் விட்டவ. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைட் வியூ உண்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த முழு அமைப்புமே விளங்கும். இதுதான் அவன் ஸ்டோராக இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு இந்த பக்கத்தாண்டிலாம் 2018ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டு விட்டது. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.